Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பிபிஎலோட இரண்டாவது மேட்ச், ஸோ ஆஸ்திரேலியா நடக்கக்கூடிய பிக் பேஸோட இரண்டாவது மேட்ச் சிட்னி சிக்ஸர்ஸ்க்கும் மெல்போர்ன் ரெனகேட்ஸ்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்போர்டசி ஆப்ல இருக்கக்கூடிய பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்ல இருக்கக்கூடிய டியோ ஆப்ஷன், சிங்கிள் பிளேயர் ஆப்ஷன், ஒரே ஒரு பிளேயர் மட்டும் பிக் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ், இது எல்லாமே அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் XL11 ஆப், ஸோ இந்த XL11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து தமிழ் அண்ட் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப்னா அது XL11 ஆப் சொல்லுவேன். இதுல இந்த இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த பிபிஎலுக்கு. அது மட்டும் இல்லாம மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்றப்போ இதுல என்ட்ரி ஃபீஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கும். ஸோ அந்த நீங்க அதுலயே சேவ் பண்ற மணியை வச்சு உங்களால இன்னொரு கான்டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். டிடிஎஸ் சார்ஜஸ் பிடிக்கிறது இல்ல, ஜிஎஸ்டி சார்ஜஸ் பிடிக்கிறது இல்ல, இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் இதுல அவைலபிளா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 16 டிசம்பர் மதியம் 1:45 இந்த மேட்ச் நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட், சிட்னில தாங்க இந்த மேட்ச் நடக்குது. சிட்னியோட ஹோம் கிரவுண்ட்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த சிட்னி கிரிக்கெட் கிரவுண்டோட பிச் ரிப்போர்ட் சொல்லி பார்த்தோம்னா இங்க கொஞ்சம் பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லியா இருக்குங்கிற மாதிரி தாங்க சொல்றாங்க. மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல as usual நல்லாவே இந்த ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. நல்ல ஸ்விங்கோட போல் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பாலருக்கு சப்போர்ட் பண்ணும். பேட்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 160+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்புள்ள ஒரு வெனு தான் இந்த வெனு. ஆவரேஜான ஸ்கோர் ஒரு 160ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோர். பேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்வலி வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணும். இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல கொஞ்சம் ஸ்மால் டைமென்ஷன்ஸ் கொண்டது. இங்க கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ரன்ஸ் வந்து அதிகமா போவதற்கு சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகம். வெனுல வந்து பாத்தீங்கன்னா 60 மேட்சஸ் இங்க நடந்திருக்கு. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 30 மேட்சும், பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் 29 மேட்சும். ஆவரேஜான ஸ்கோர் 157ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா வந்து இந்த வெனுல வந்து பதிவாயிருக்கு. ரீசன்ட் ரெக்கார்ட் கடைசி 5 T20s இந்த வெனுல கடைசியா நடந்த 5 T20s, டொமஸ்டிக் லெவலா இருந்தாலும் சரி, இன்டர்நேஷனல் லெவலா இருந்தாலும் சரி, கடைசியா நடந்த 5 T20ல இந்த வெனுல ஒரு 160ங்கிறது ஆவரேஜான ஸ்கோர் நான் சொன்ன மாதிரி. ஸோ 75 அப்படிங்கிறது டோட்டல் விக்கெட்ஸ். இதுல ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் அதிகப்படியான விக்கெட். ஸோ ஸ்பின்னர்ஸ் வந்து 20 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் மெஜாரிட்டியான விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. 55 விக்கெட்ஸ் வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஹெட்வெட் ரெக்கார்ட், ஹெட்வெட்ல 11 மேட்ச் கடைசியா விளையாண்ட அந்த 5 வருஷத்துல ஒரு 11 மேட்ச் 2 பேர் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல சிட்னி சிக்ஸர்ஸ் தான் பியூர்லி அப்பர் ஹேண்ட். 8 மேட்ச் வந்து அவங்க தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. 2 மேட்ச் மட்டும் தான் மெல்போர்ன் ரெனகேட்ஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஒரு ஒன் சைடா அப்பர் ஹேண்டா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிட்னி சிக்ஸர்ஸ் தான். ஸோ பட் இப்ப இருக்க ஸ்குவாட் ஏன்னா சிட்னி சிக்ஸர்ஸோட இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் எல்லாமே நேஷனல் டீம்ல ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப இருக்கிற ஸ்குவாட் வைஸ் பாக்குறப்ப எந்த டீம் பெஸ்ட் அப்படிங்கறத பிளேயிங் லெவன் பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ சிட்னி சிக்ஸர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பிலிப்பி அண்ட் டேனியல் ஹியூஜிஸ் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அப்படி இல்லைன்னா ஜேம்ஸ் வின்ஸ் அண்ட் ஜாஸ் பிலிப்பி இந்த 2 பேர் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணுவாங்க. இந்த டாப் 3 பேருமே இவங்க மட்டும்தான். 3 பேரும் வந்து டாப் ஆர்டர்ல இருப்பாங்க. இதுல டேனியல் ஹியூஜஸ் ரைட் லெஃப்ட் காம்பினேஷன்ல வரணும் அப்படின்னா ஜாஸ் பிலிப்பி அண்ட் டேனியல் ஹியூஜஸ், இல்ல as usual எப்போதும் போல ஜேம்ஸ் வின்ஸ் கூட ஓபன் பண்றதுக்கான சான்ஸ் பிலிப்பிக்கு இருந்தாலும் இருக்கலாம். ஸோ டாப் 3 பேர் இவங்க தான். அடுத்தது வந்து மோசஸ் ஹென்ரிகஸ் அந்த டீமோட கேப்டன், ஜோர்டான் சில்க், ஜாக் எட்வர்ட்ஸ், ஹைடன் கெர், ஷீன் அபோட், அடுத்ததா பென் டார்சிஸ், ஜாக்சன் பெர்ட், அடுத்ததா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாஃபர் சோகன். ஸோ இது வந்து சிட்னி சிக்ஸர்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் அடுத்ததா மெல்போர்ன் ரெனகேட்ஸ். ஸோ மெல்போர்ன் ரெனகேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாக் ஃபிஷர், அடுத்ததா ஜாஸ் பிரவுன் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததா டிம் சேஃப்ரிட் அவர் தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. லாரின் இவான்ஸ், ஜோனதன் வெல்ஸ், ஹாசன் கான், வில் சதர்லேண்ட், குரிந்தர் சந்து, ஆதம் ஜாம்பா, கேன் ரிச்சர்ட்சன் அண்ட்
டி ரோஜர்ஸ். ஸோ இது வந்து மெல்போர்ன் ரெனகட்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவல். ஸோ உமன்ஸை பொறுத்த வரைக்கும் மெல்போர்ன் ரெனகட்ஸ் உமன்ஸ் டீம் தான் வந்து இந்த வருஷம் சாம்பியன் பட்டத்தை வந்து வின் பண்ணாங்க. ஸோ மென்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட கடைசியாக விளையாண்டு ஒரு 3-4 சீசன் அவங்களுக்கு ரொம்பவே ஒரு புவரான சீசனாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட கடைசி பிளேஸ்ல தான் அதுக்கு முன்னாடி அந்த பிளேஸ்லேயே தான் இருப்பாங்க. ஸோ இந்த சீசன் ஓரளவு டீம்ஸ் வந்து பார்க்குறப்போ காம்பினேஷன் வைஸ் பார்க்குறப்போ அவங்க டீம் வந்து குவாலிட்டியா தெரியுது. இந்த 2 டீமை கம்பேர் பண்றப்போவே எனக்கு வந்து பவுலிங் யூனிட் 2 டீமே வந்து ஒரு மாதிரி செட்டில்டா தான் இருக்காங்க. பேட்டிங்ல ஸ்லைட்லி அட்வான்டேஜா இருக்கிறது ரெனகட்ஸ் மாதிரியான ஒரு ஃபீல்டா கொடுக்குது. T20க்கு ஆப்டான பேட்ஸ்மேனா தான் இருக்காங்க. டாப் 5 பேருமே வந்து பாத்தீங்கன்னா T20க்கு ரொம்ப 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 ஒரு ஆப்டான ஒரு பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பாக்குறப்போ எல்லாருமே நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸா வந்து இருக்காங்க ரெனகட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன், கிராண்ட் லீக்ஸ்க்கு யார் யாருக்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, யார் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம டெப்தா பார்த்துருவோம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் 5 ப்ராப்பர் மெயின் பவுலர், டி ரோஜர்ஸ், கேன் ரிச்சர்ட்சன், ஆடம் சாம்பா, குரிந்தர் சந்து அண்ட் வில் சதர்லேண்ட் 5 ப்ராப்பர் மெயின் பவுலர். தென் பிளஸ் அடிஷ்னலா வந்து பாத்தீங்கன்னா ஹசன் கான். ஸோ இவங்க இந்த 6 பேரும் வந்து பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க. இதுல 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் யாருக்குன்னா ஆடம் சாம்பா, அவங்களோட 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாரு. கேன் ரிச்சர்ட்சன் அவரோட 4 ஓவரை பவுல் பண்ணிடுவாரு. அதுதான் டி ரோஜர்ஸ். ஸோ இவரும் அவரோட 4 ஓவரை பவுல் பண்ணிடுவாரு. இன்சிலா பவர் பிளேல வந்து பாத்தீங்கன்னா டி ரோஜர்ஸும் குரிந்தர் சந்து இந்த 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இன்சிலா பவர் பிளேல பவுல் பண்ணுவாங்க. ஸோ மிடில் ஓவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆடம் சாம்பா வந்து டேக் ஓவர் பண்ணிக்குவாரு. 2 ஓவர் வந்து ஹசன் கான் வந்து பவுல் பண்ணுவாரு. ஸோ ஹசன் கானை பொறுத்த வரைக்கும் 2 ஓவர் பவுலும் பண்ணுவாரு. பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 15 இருந்து 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஒரு டிஃபரன்சியல் பிக்கா உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா 2 ஓவர் தான் பவுல் பண்ண போறாரு. அப்ப அவர் பவுல் பண்ணக்கூடிய அந்த 2 ஓவர் குரிந்தர் சந்து கிட்ட இருந்து 1 ஓவரும் வில் சதர்லேண்ட் கிட்ட இருந்து 1 ஓவரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ல தான் வந்து பிரியும். ஆடம் சாம்பா, ரிச்சர்ட்சன், ரோஜர்ஸ் இந்த 3 பேரும் வந்து அவங்களோட 4 ஓவரை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இதுல டெத் ஓவர்ல பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் யாருக்கு இருக்குன்னா கேன் ரிச்சர்ட்சன் தாங்க. அந்த 18வது ஓவர் அண்ட் 20வது ஓவர் இதை மோஸ்ட் ப்ராபபிலி கிட்டத்தட்ட 99% இவர் தான் வந்து பவுல் பண்ணுவாரு. போத் இன்னிங்ஸ்லயுமே ஃபர்ஸ்ட் பவுலிங் இருந்தாலும் சரி, செகண்ட் பவுலிங் இருந்தாலும் சரி, கேன் ரிச்சர்ட்சன் தான் வந்து அந்த டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுவாரு. ஸோ யாரு கூட அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குரிந்தர் சந்து அந்த 16 ஓவருக்கு அப்புறம் 1 or 2 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணுவாரு. குரிந்தர் சந்து, கேன் ரிச்சர்ட்சன் இவங்க 2 பேரும் தான் வந்து டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுவாங்க இந்த டீமுக்காக. பர்டிகுலர்லி ஆடம் சாம்பாவும் அந்த 16 ஓவருக்கு அப்புறம் வந்து பவுல் பண்ணக்கூடிய அந்த டெத் ஓவர்ஸ்ல கூட அவர் வந்து பவுல் பண்ணுவார். மிடில் ஓவர்ஸ்லன்னு சொல்லி அவர் ஒதுக்கிட முடியாது. அவருக்கு 16 ஓவருக்கு அப்புறம் கூட 1 or 2 ஓவர் வரைக்கும் கொடுப்பாங்க. ஆடம் சாம்பா இந்த பிபிஎல் ஃபுல்லாவே விக்கெட் டேக்கிங் பவுலராகவே இருந்திருக்காரு. இன்டர்நேஷனலுமே அவர் அப்படித்தான் விக்கெட் டேக்கிங் பவுலர். அவர் குவாலிட்டியான ஒரு ஸ்பின்னர். ஸோ ஆடம் சாம்பா, கேன் ரிச்சர்ட்சன் இந்த 2 பேரும் டெத் ஓவர் சொல்லி வச்சுக்கலாம். 1 ஓவர் குரிந்தர் சந்து, அந்த 16 ஓவருக்கு அப்புறம் 1 ஓவர் அந்த குரிந்தர் சந்து வந்து பவுல் பண்ணுவார். இப்போ 16வது ஓவர்னா 16வது ஓவர் வந்து ஆடம் சாம்பாவும் 17வது ஓவர் வந்து ஆடம் சாம்பா, 18வது ஓவர் வந்து கேன் ரிச்சர்ட்சன், 19வது ஓவர் குரிந்தர் சந்து, திரும்ப 20வது ஓவர் கேன் ரிச்சர்ட்சன். இந்த மாதிரியான காம்பினேஷன்ல வந்து பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும் இவங்களோட டெத் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி டாம் ரோஜர்ஸ் இன்சிலா பவர் பிளேலையும் பவுல் பண்ணுவாரு. தென் அந்த பவர் ஷோஜ் அந்த 2 ஓவர் பவர் ஷோஜ் ஆன அந்த ஓவர்லயும் வந்து டாம் ரோஜர்ஸ் வந்து பவுல் பண்ணுவாரு. வில் சதர்லேண்ட் நம்ம சொன்ன மாதிரி 3 ஓவர் வரைக்கும் தாங்க அவர் பவுல் பண்ணுவாரு. தென் பேட்டிங்ல வந்தால் கண்டிப்பா வந்து 10ல இருந்து ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. லாஸ்ட் சீசன் கொஞ்சம் டாப் ஆர்டர்ல எல்லாம் வந்தாரு. ஸோ செகண்ட் டவுன் தேர்ட் டவுன்ல கூட வந்தாரு. ஸோ இந்த சீசன் டாப் ஆர்டர்ல வந்து பேட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால அவரோட எப்பவும் அவர் ஆடக்கூடிய டவுனுக்கே வந்து மிடில் ஆர்டர், லோயர் மிடில் ஆர்டருக்கு அவர் போயிடுறாரு. 3 ஓவர் பவுல் பண்ண போறாரு. ஸோ 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு சான்சஸ். தென் பேட்டிங்ல வாய்ப்பு கிடைத்தால் அவர் 10 ரன் அடிப்பாரு. அந்த 10 ரன் அடிச்சா ஃபேண்டசி டீம்ல வரதுக்கான சான்சஸ் இருக்கும். பேட்டிங்ல வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் அந்த 1 விக்கெட் வந்து ஒரு ஃபேண்டசி டீம்ல கொண்டு வருவதற்கான சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். ஸோ இப்போ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ரிச்சர்ட்சன், ஜம்பா அண்ட் ஃபர்ஸ்ட் பவுலிங்கா இருந்தா குரிந்தர் சந்து, செகண்ட் பவுலிங்கா இருந்தா டாம் ரோஜர்ஸ். இந்த 2 பேருமே இந்த காம்பினேஷன்ல நீங்க கொண்டு போறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட்னா ஆடம் சாம்பா, கேன் ரிச்சர்ட்சன் இந்த 2 பேருமே போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. ஸோ ஹசன் கானை வந்து ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணுங்க. 2 ஓவர் பவுல் பண்ண போறாரு, ஒரு ஸ்பின்னர் வேற. ஸோ 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். தென் பேட்டிங்ல கண்டிப்பா ஒரு வருவதற்கான சான்ஸ் இருக்கும். வந்தாலும் ஒரு 10ல இருந்து 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே கொஞ்சம் அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ் இருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸும் பிடிப்பதற்கு சான்சஸ் இருக்கும். ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்கா இருப்பாரு. டிஃபரன்ஷியலா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த டாப் ஆர்டர் இருக்கக்கூடிய இந்த 5 பேர்ல இருந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யாருக்கு டபுள் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா as usual டீம் சேஃப் தான். ஸோ விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. ஸோ விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். தென் பேட்டிங்ல டாப் ஆர்டர்லயே வராரு. பவர் பிளேலயே வந்து கூட ஒரு 10-15 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிப்பதற்கான வாய்ப்பு இருந்தா கூட போதுமானது. ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துடும்.
ஸோ டிம் சேஃபர்ட் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதனால ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிப்பாரு. தென் விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்ங்கிறப்போ அவர் மஸ்ட் பிக்கு வந்து வந்துடுறாரு போத் இன்னிங்ஸ்லயுமே. இப்போ ஜாக் வில்சன் மெக்ரூக் அண்ட் ஜாஸ் பிரவுன், ஸோ ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா பவர் ஹிட்டர்ஸ். வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ ஜாக் வில்சன் மெக்ரூக் எனக்கு தெரிஞ்சு கடைசியா ஒரு இந்த ஐபிஎல்ல டெல்லிக்காக விளையாண்டப்ப அடிச்சது மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் டீம்ல அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, பெருசா அவரு பண்ணல. மத்த எந்த லீக்லயுமே நிறைய லீக்ல போய் ஆடிட்டு இருக்காரு, எதுலயுமே அவருக்கு வந்து ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி ஒரு மேட்ச் கூட வரல. ஒரு 15-20 ரன் முதல் ஓவர்லயும் 2-3 4 அடிப்பாரு, அப்புறம் அவுட் ஆகிட்டு போயிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்காரு. ஆனா ஆஸ்திரேலியாவில் நடந்துட்டு இருந்தக்கூடிய இந்த டொமஸ்டிக் லெவல் சீரிஸ் எல்லாத்துலயுமே பயங்கரமான ஒரு ஃபார்ம். ஒரு லைக் ரீசெண்டா கூட ஒரு 20 பால் சம்திங் ஒரு சதம் அடிச்சிருந்தார் ஓடிஐல. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆஸ்திரேலியா நடந்த பிச்சர்ஸ்ல, ஆஸ்திரேலியா நடக்கக்கூடிய இதுல எல்லாத்துலயுமே அவருக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இந்த மேட்ச் அவரோட இன்டென்ட்டை கொஞ்சம் கூட மாற்ற மாட்டார். வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அவர் அக்ரெசிவ் இன்டென்ட்டோட தான் ஆடுவார். ஸோ மினிமம் வந்து 30 ரன்ஸ் வரைக்கும் குயிக் ஃபயரா ஆடுவார். ஸோ 30 ரன்ங்கிறது மினிமமா சொல்றேன். மேபி சில மேட்சஸ் அவருடைய நாளா இருந்ததுன்னா அது பெரிய ஸ்கோரா கூட அவர் கன்வெர்ட் பண்ணுவார். ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல ஒரு ரிஸ்கா நீங்க ஒரு கேப்டன் எஸ்கேப்னா கூட ட்ரை பண்ணுங்க. அது மட்டுமா அவர் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ்னா அந்த கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்லயும் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கு. ஸோ 1 or 2 கேட்சஸும் அவர் பிடிக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இது எல்லாமே ஜாக் வில்சன் மெக்ரூக் இருக்கக்கூடிய ஒரு பிளஸ். ஸோ அவர் வந்து ஒரு ரிஸ்கா ஒரு கிராண்ட் லீக்ல அட்லீஸ்ட் ஒரே ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டனா வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மல்டிபிள் டீம்ஸ் போடுறவங்க. ஸோ ஜாஸ் பிரவுனை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 மேட்ச் விளையாடுறாரு அப்படின்னா அதுல ஒரு மேட்ச் 2 மேட்ச் தான் ஒரு 30+ ரன்ஸே ஆடுறாரு. ஆனா அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஆடுறாரு. நல்ல ஒரு லாங் பவுண்டரிஸ் ஆடக்கூடிய, சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய எபிலிட்டி உள்ளது. பட் அதான் சொல்றாங்களே, ஒரு 10ல 2 மேட்ச் மட்டும்தான் அவர் வந்து அந்த 30+ ரன்ஸே வருது. அது வரைக்கும் கொஞ்சம் 15 to 20 அந்த ரன்குள்ளேயே அவர் அவுட் ஆயிட்டு இருக்காரு. அந்த ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கான அந்த ஒரு ரன்ஸை வந்து அவர் அடிக்கிறதுக்கு தவறிட்டு இருக்காரு. ரீசன்ட் ஃபார்மும் கொஞ்சம் போரா தான் இருக்கு. லாஸ்டா நடந்த சில லீக்ஸ் எல்லாம் கூட பிளே பண்ண, T10 மேட்சஸ் எல்லாம் கூட பிளே பண்ணாரு. அதுலயுமே பெருசா எதுவுமே சோபிக்கல. லைக் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் போரா தாங்க இருக்காரு. டீம் சேஃபர்ட் பத்தி பார்த்தாச்சு. இவான்ஸ், ஜோனதன் வில்ஸ், இந்த 2 பேருக்குமே உங்களோட டீம்ஸ்ல எப்ப நீங்க பிக் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ லாரி இவான்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாரு அப்படின்னா அவருக்கு வந்து நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 10ல ஒரு 7 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ ஒரு ஃபேண்டசி டீமுக்குள்ள வராரு. அதுவே பேட்டிங் செகண்ட் பண்றப்போ 10ல ஒரு 7 மேட்ச் அவர் வர்றதே இல்லை. ஒரு 3 மேட்ச் தான் கொஞ்சம் ஏர்லியரா அவுட் ஆயிடுறாரு. அப்படியே ஆப்போசிட் ஜோனதன் வில்ஸ். ஸோ பேட்டிங் செகண்ட் பண்றப்போ கிட்டத்தட்ட கடைசி பால் வரைக்குமே அவர் போராடுவாருங்க. கடைசி வரைக்குமே ஒரு பேட்டிங்ல ஆடிட்டு இருப்பாரு ஜோனதன் வில்ஸ். நீங்க வந்து பேட்டிங் செகண்ட் பண்றப்போ அவருக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்து நீங்க ட்ரை பண்ணிக்கிறது உங்களோட பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஜாக் வில்சன் மெக்ரூக் நான் பர்சனலி போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். அவரோட அந்த டொமஸ்டிக் லெவல் ரெக்கார்ட், அந்த வெனோல இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ்ங்கிறதுனால. அந்த டீம் சேஃபர்ட் போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட். லாரி இவான்ஸ் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணா இம்பார்ட்டன்ட். ஜோனதன் வில்ஸ் பேட்டிங் செகண்ட் பண்ணா இம்பார்ட்டன்ட். தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கேன் ரிச்சர்ட்சன், ஆடம் சம்பா 2 பேருமே போத் இன்னிங்ஸ்லயுமே வந்து இம்பார்ட்டன்ட் பிக். குரீந்தர் சந்து பவுல் ஃபர்ஸ்ட் பண்றாரு அப்படின்னா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரோஜர்ஸை பொறுத்த வரைக்கும் பவுல் செகண்ட் பண்றாரு அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துக்கோங்க. வில் சதர்லேண்ட், ஸோ பேட்டிங் ஆர்டர் சப்போஸ் அபிஷியல் லைனப்ஸ்ல ஹசன் கான் வந்து கொஞ்சம் கீழே வந்துட்டு அவருக்கு முன்னாடி வந்து வில் சதர்லேண்ட் வராரு, அதாவது அந்த 6th பேட்டிங் ஆப்ஷன் அதுல வந்து வராரு அப்படின்னா வில் சதர்லேண்ட் மஸ்ட் ட்ரை. அதர்வைஸ் அந்த ஒரு ஆர்டர் கீழே வந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ்ல வர வந்து பயன்படுத்திக்குவாங்க. ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. ஒரு 3 ஓவர் வரைக்கும் தான் போல் பண்றதுக்கான சான்சஸ் வந்து அவருக்கு இருக்கு. தென் அடுத்ததா இப்போ சிட்னி சிக்ஸர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பிலிப்பி, ஸோ விக்கெட் கீப்பர் பண்றாரு. ஸோ அது ஒண்ணு. தென் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆர் பேட்டிங் செகண்ட் அப்படிலாம் ஒரு கணக்கு இல்லைங்க. அவரோட இன்டென்ட் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவ் இன்டென்ட். விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட் அவருக்கு எக்ஸ்ட்ரா ஆடட் பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ விக்கெட் கீப்பர் மூலியமா 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைச்சிடும் சாலிடா. அது ஒண்ணு. இந்த வெனுவோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பரா வச்சிருக்காருங்க. அதுலயும் பர்டிகுலர்லி இந்த பிபிஎல்ல நடக்கக்கூடிய மேட்சஸ்ல, இந்த வெனுல நடக்கக்கூடிய மேட்சஸ் எல்லாத்துலயுமே அவரோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 10ல 8-9 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி டீம்ல வந்திருக்காரு. அவர் அடிக்கக்கூடிய ரன்ஸ் மட்டும் இல்லாம அந்த விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்றப்ப ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு நிறைய பேர் பிக் பண்றாங்க. ஜாஸ் பிலிப்பியை பொறுத்த வரைக்கும். டேனியல் ஹியூஜஸ் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. நல்லா ஆடிட்டு இருக்காரு. டொமஸ்டிக் லெவல் மேட்சஸும் சரி, வெளியே நடக்கக்கூடிய இந்த லீக் மேட்சஸ்லயும் சரி, அந்த T20 மேட்சஸ் எல்லா நாட்டிலும் இருக்குல்ல அது மாதிரி மேட்சஸ்ல போய் ஆடுறதும் சரி நல்லா ஆடிட்டு இருக்காரு. பட் இந்த வெனுல அவரோட ஆவரேஜ் கொஞ்சம் போரா இருக்குங்க. வெனுவோட ஆவரேஜ்
கொஞ்சம் அவருக்கு வந்து போரா இருக்கிறது மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு. மேபி இவருக்கு அகைன்ஸ்ட் அந்த ஹசன் கானை வந்து போல் பண்ண வைக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஸோ டேனியல் ஹியூஜஸ் வந்து நான் வந்து 15ல இருந்து ஒரு 20ல அந்த ஃபேண்டசி டீம்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்குமான ஒரு கொஸ்டின் மார்க், வேற எந்த அட்வான்டேஜஸும் இல்லை. ஜேம்ஸ் வின்ஸுக்கு இந்த வெனுவோட ரெக்கார்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கு. நாட் ஒன்லி வெனு, ஹெட் டு ஹெட் ரெக்கார்டுமே ரொம்பவே சூப்பரா இருக்கு. மெல்போர்ன் யுனைடெட்ஸ்க்கு அகைன்ஸ்டாவும் ஒரு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஜேம்ஸ் வின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஒரு 30+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். மோசஸ் ஹென்ரிகஸ், ஜோர்டான் சில்க், இந்த ரெண்டு பேத்துக்கிட்டையுமே நம்ம ஆப்போனன்ட் டீம்ல எப்படி லாரி இவான்ஸுக்கும் ஜோனதன் வெல்ஸுக்கும் சொன்னோமோ அதே சேம் காம்பினேஷன் தான். செகண்டா பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ஜோர்டான் சில்க் மஸ்டா உங்க டீம்ல நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். கடைசி பால் வரைக்குமே போராடுவாருங்க. சிங்கிள் ஆளா நின்று மேட்சை கொண்டு போவாரு. ஜோர்டான் சில்க் ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர்னு சொல்லலாம். நாட் ஒன்லி டொமஸ்டிக் லெவல், ஆஸ்திரேலியா அப்படிலாம் இல்லை. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவரோட ரொம்ப வருஷமா அவரை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவர் ரொம்ப வருஷமா ஆடுறது எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட வேர்ல்டு கிரிக்கெட்லயே ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயரா வந்து நான் சொல்லுவேன். ஒரு வாய்ப்பே கிடைக்காம விட்ட ஒரு பிளேயரா நான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப ஓரளவுக்கு கொண்டு போறங்கிற அளவுக்குலாம் இல்லை, சூப்பரான பிளேயருங்க, குவாலிட்டியான பிளேயர். கடைசி பால் வரைக்கும் நின்று மேட்சை கொண்டு போவாரு. சிங்கிள் ஹேண்டடா மேட்சை கொண்டு போவாரு. பர்டிகுலரி செகண்டா பேட் பண்றப்போ ஆப்போனன்ட் டீம் வந்து ஒரு 160+ ரன் அடிச்சிருவாங்கிற மாதிரி உங்க மனநிலையில ஒரு டீமை நீங்க செட் பண்ணி போடுறீங்க அப்படின்னா அதுல ஜோர்டான் சில்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. மோசஸ் ஹென்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறப்ப அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிறப்ப நீங்க மோசஸ் ஹென்ரிக்ஸை கம்பேர் பண்றப்போ ஜோர்டான் சில்க்கு உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு பிளேயர் ஜோர்டான் சில்க். ஜாக் எட்வர்ட்ஸ் லாஸ்ட் சீசன்ல கடைசி கட்ட மேட்சஸ்ல தான் அவருக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அதுலயும் வந்து பவுலும் பண்ணி விக்கெட்டும் எடுத்தாரு. தென் பேட்டிங்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாரு. இப்போ பவுலிங் ஆப்ஷனுக்கு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஜாஃபர் சோகான், அடுத்ததா ஜாக்சன் பெர்ட், பென் டார்சிஸ், ஷீன் அபுட், ஹைடன் கேர்ன், 5 ப்ராப்பர் மெயின் பவுலர், தென் ஜாக் எட்வர்ட்ஸ் சொல்லிட்டு இந்த 6 பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதுல 4 ஓவர் போல் பண்ணக்கூடியவங்களை ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஷீன் அபுட் அண்ட் பென் டார்சிஸ் இந்த 2 பேரும் தான் அவங்களோட 4 ஓவரை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல ஜாக்சன் பெர்ட், இன்சிலாம் பவர் பிளேலேயே வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணிடுவாருங்க. ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய டாப் ஆர்டர்ல 1 or 2 விக்கெட் ஏர்லியராகவே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவாரு. ஜாக்சன் பெர்ட் நல்ல ஸ்விங் இருக்கும். பவர் பிளேல பவுல் நல்லாவே பவுல் பண்ணுவாரு. பவர் பிளேல ரன்ஸை வந்து ரொம்ப எக்கனாமிக்கலா வச்சிருக்கக்கூடியதால அவர் ரொம்ப கை தேர்ந்தவர். ஸோ மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் ஒரு எடுப்பாரு. ஒரு 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாருங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன். ஹைடன் கேர் ஒரு 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு. இந்த மேட்ச் இந்த ஜாஃபர் சோகான் பொறுத்த வரைக்கும் ஒரு இங்கிலாந்து பிளேயருங்க. இவர் வந்து லெக் பிரேக் கூகுள் நிறைய பால் பண்ணக்கூடியவர். டொமஸ்டிக் லெவல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. கடைசியா நடந்த இங்கிலீஷ் T20 பிளாஸ்டா இருக்கட்டும், அந்த 100 பால் மேட்சஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவர் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இவர் வந்து மினிமம் 3 ஓவர் மேக்ஸிமம் 4 ஓவருமே போல் பண்ணிடுவார். ஏன்னா மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் ஸ்பின்ல கொஞ்சம் டர்ன் இருக்கும் இந்த வெனுல. பர்டிகுலர்லி செகண்டா போல் பண்றப்போ, செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்றப்போ இந்த வெனுல ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் டாமினேஷன் இருக்கும். இது எனக்கு தெரிஞ்சு செகண்டா போல் பண்றப்ப இவர் அந்த 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. மேபி ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா ஒரு 3 ஓவர் வரைக்கும் தாங்க போல் பண்ணுவாங்க. ஸோ ஹைடன் கேரும் 3 ஓவர் வரைக்கும் தான். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாக் எட்வர்ட்ஸ் இருந்து மினிமம் 2 ஓவர் மேக்சிமம் 3 ஓவர் நம்ம அவுட் இருந்து எதிர்பார்க்கலாம். இன்சியலா பவர் பிளேல பென் டார்சிஸ் அண்ட் ஜாக்சன் பெர்ட் இந்த 2 பேரும் வந்து போல் பண்ணுவாங்க. மிடில் ஓவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாக் எட்வர்ட்ஸ் அண்ட் ஷீன் அபோட், ஹைடன் கேர் இந்த 3 பேரும் வந்து போல் பண்ணிடுவாங்க. டெத் ஓவர்ஸ்ல இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஷீன் அபோட் அண்ட் பென் டார்சிஸ் இந்த 2 பேரும் தான் வந்து டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணுவாங்க. பர்டிகுலர்லி அந்த 18-20 இந்த ஓவர்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஷீன் அபோட் போல் பண்ணுவதற்கான பாசிபிலிட்டிஸ் தான் ரொம்பவே அதிகம். ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் போலிங் அப்படின்னா பென் டார்சிஸ், ஷீன் அபோட் 2 பேருமே இம்பார்ட்டன்ட். ஜாக்சன் பேர்டை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க செகண்டா போல் பண்ண போறாருன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதே மாதிரி ஜாஃபர் சோகானும் வந்து பாத்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ்லயுமே வந்து அவர் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. ஹைடன் கேர் இவர் 1 விக்கெட் எடுத்துட்டாவே போதுமானதுங்க. ஃபேண்டஸ் டீம்ல வந்துருவாரு. என்ன காரணம்னா இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை கவர் பண்ணி இருக்கும் 1. ஸோ அதுக்கு ஒரு 8 பாயிண்ட் கிடைச்சிடும். ஒரு கேட்ச் பிடிச்சாருன்னா பேட்டிங்ல வந்தாருன்னா ஒரு குயிக் ஃபயர் நாக் ஆடுவாருங்க. ஹைடன் கேரை பொறுத்த வரைக்கும் இவரை நிறைய முறை வந்து பாத்தீங்கன்னா 1 டவுன்ல கூட ப்ரொமோட் பண்ணிலாம் ஆட வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு டொமஸ்டிக்ல இருக்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர், பேட்டிங் ஆல்ரவுண்டர் மாதிரியான, ஆக்சுவலி ஒரு பவுலர் தான், பவுலிங் ஆல்ரவுண்டர் தான். ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டராகவே பயன்படுத்தினாங்க. ஒரு சீசன் ஃபுல்லாவே பயன்படுத்தினாங்க. அது எல்லாமே சக்சஸ் பண்ணியும் கொடுத்தாரு. பேட்டிங்லயும் வந்து கண்டிப்பா 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. அது மட்டும் இல்லாம டாம் கரன் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டாம் கரன் பேட்டிங்ல என்னென்ன பண்ணுவாரோ ஸோ அது எல்லாமே பொறுப்பு வந்து இப்போ ஹைடன் கேருக்கு வந்துருச்சு. ஸோ மேபி இவர் வந்து அந்த டாம் கரன் அவரோட ரோலை வந்து எடுத்து இவர் ஆடுவாரு. ஸோ பேட்டிங்ல வந்தாலும் கண்டிப்பா 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஒரு விக்கெட் எடுத்தா போதுமான அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவாரு. அப்ப இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஜாக் எட்வர்ட்ஸ்,
மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவாரு. ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டட். தென் பேட்டிங்ல கண்டிப்பா 10ல இருந்து ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. லாஸ்ட் சீசன் கொஞ்சம் டாப் ஆர்டர்ல 1 டவுன் செகண்ட் டவுன்லாம் ப்ரோமோட் பண்ணாங்க. வந்து ஒரு கணிசமான ரன்ஸ் ஆனாரு. இந்த சீசன்ல எப்படி அவங்க பேட்டிங் ஆர்டரை கொண்டு வர போறாங்க, ஆபீஷியல் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் யார் எந்த மாதிரி டவுனுங்கிறத பொறுத்து நம்ம ஒரு வாய்ஸ் மெசேஜ் நான் குரூப்ல கூட கொடுக்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஜாக் எட்வர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட், பென் டார்சஸ், ஷீன் அபோட் 2 பேருமே போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க. ஜாக்சன் பெட் செகண்டா போல் பண்றப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஹைடன் கேர் ஒரு விக்கெட் எடுத்துட்டா போதுமானதுங்க. அவர் அந்த ஃபேண்டஸ் டீம்ல வந்து ஒரு விக்கெட் எடுப்பாருங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் தான். நிறைய முறை அவரோட 2 ஓவரோட கூட அவரை நிறுத்தி இருக்காங்க. அவரோட ஓவர் அடி விட்டுச்சுன்னா ஒரு ஓவர்ல ஒரு 9 ரன் ரேட் கொடுத்துட்டாருன்னா அப்படியே ஹோல்டு பண்ணிடுறாங்க. ஸோ அது மட்டும் தான் இருக்கக்கூடிய ஒரு மைனஸா இருக்கு. பட் பேட்டிங்ல கண்டிப்பா 10ல இருந்து ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அவரு ஆடிடுவாரு. ஸோ ஜாஸ் பிலிப்பி விக்கெட் கீப்பருங்கிறதுனால போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். ஜேம்ஸ் வின்ஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வின் ரெக்கார்ட் 2மே சூப்பரா இருக்கு. ஸோ அதனால அவர் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். மோசஸ் ஹென்ரிகஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவும் அந்த ஃபேண்டஸ் டீம்ல வர அளவுக்கு ஒரு 30 ரன் அடிப்பாராங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து இருக்கு. ஜோர்டான் சில்க் செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒரு 10 டீம் போடுறீங்கன்னா ஒரு 6 டீம் வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. செகண்டா பேட் பண்ண போறாங்க. அதுலயும் பர்டிகுலர்லி ஆப்போனன்ட் டீம்னு ஒரு டார்கெட் செட் பண்ணி ஒரு 160 ரன் ஆப்போனன்ட் டீம் அடிப்பாங்கன்னா மஸ்டா நீங்க ஜோர்டான் சில்க்கு வந்து பிக் பண்ணிக்கோங்க. கடைசி பால் வரைக்கும் நின்று ஆடி வின் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி ஜோர்டான் சில்க்கு வந்து இருக்கு. ஓகே, இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆஸ் யூஸ்வல் ரெனகேட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கேன் ரிச்சர்ட்சன். ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா மஸ்டா அவருக்கு நீங்க வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்துடலாம். ஆடம் ஜம்பாவுக்கும் நீங்க கண்டிப்பா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுக்கலாம். இந்த 2 பேருக்குமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பார்க்கலாம். தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்மால் லீக்ஸ்க்கு. தென் ஷீன் அபோட்டுக்கு கண்டிப்பா நீங்க வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பார்க்கலாம். ஸ்மால் லீக்ஸ்க்கு இவங்களாம் ரொம்பவே ஆப்டா இருப்பாங்க. தென் ஜேம்ஸ் வின்ஸுக்கு லாட் ஆஃப் யூசர்ஸ் வந்து ஒரு ஸ்மால் லீக்ஸ்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்கலாம் ஒரு சேஃபான ஆப்ஷன். அவங்களாம் இந்த பிபிஎல்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். ஸோ இந்த 4 பேருக்குமே எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்துருப்பாங்க உங்களோட ஸ்மால் லீக்ஸ்க்கு. ஸோ கிராண்ட் லீக்ஸ்க்கு அப்படிங்கிறப்போ நீங்க கண்டிப்பா வந்து மெல்போர்ன் ரெனகேட்ஸ்ல நான் பர்சனலி ஜாக் பர்சன் மெக்டூருக்கு அட்லீஸ்ட் ஒரு டீம்லயாவது அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுப்பேன். ஒரு குவாலிட்டியான பிளேயர் அவருக்கு கண்டிப்பா கொடுத்து பாருங்க கிராண்ட் லீக்ஸ்ல. தென் ஜாக் எட்வர்ட்ஸ். ஸோ ஜாக் எட்வர்ட்ஸ்க்கு கண்டிப்பா ஒரே ஒரு டீம்லயாவது ஒரு ரிஸ்கா வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பாருங்க. தென் பென் டார்சிஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல வந்து சம் கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருவாரு. டெத் ஓவர்ஸ்ல ஷீன் அபோட் கூட போல் பண்றாரு. ஸோ இன்சியலா பவர் பிளேலையும் போல் பண்றாரு. 2 விக்கெட் எடுத்துட்டாலும் போதுமானது. அவர் வந்து ஒரு வைஸ் கேப்டனுக்கு வந்து எலிஜிபிளா வந்து ஆயிடுவாரு. ஸோ இவங்களுக்கு எல்லாம் நீங்க ரிஸ்கா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.